டேய் நீ மேட்ச் ஆரம்பிச்ச முதல் 2 ரவுண்ட்லேயே வந்துட்டு வின் பண்ணிடாத, ஒரு 4-5 ரவுண்டு போனதுக்கப்புறம் அந்த ஆப்போனண்ட்டை வின் பண்ணு. இப்படி நீ முதல் ரவுண்ட்லேயே எல்லாத்தையும் வின் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு அகைன்ஸ்டாக யாருமே ஃபைட் பண்ண வர மாட்டாங்க, இது நமக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லி தான் ரிங்குக்குள்ளேயே அனுப்புவார். ஆனால் உள்ளே போட நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த ஸ்பான்சர் சொன்ன விஷயம் எதையுமே காதில் வாங்கிக்காமல் 2வது ரவுண்ட்லேயே ஆப்போனண்ட்டை வந்துட்டு நாக் அவுட்டில் அவுட் பண்ணி வின் பண்ணிடுவார். இந்த விஷயத்தினால நம்ம ஹீரோவோட ஸ்பான்சர் வந்து ரொம்பவுமே அப்செட் ஆயிடுவார். இப்படி தான் இந்த படத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒரு பழைய ஃப்ரெண்டு அவரை மீட் பண்ணுவார். மீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் நீ ஃப்ரீயாக இருந்தால் ஒரு கிளப்புக்கு வா, அங்கே வச்சு நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவார். நம்ம ஹீரோவும் அந்த கிளப்புக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு தாய்லாந்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் மேட்ச் ஒன்று நடக்குது, அதில் நான் தான் ஃபைனலாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக